அடேங்கப்பா! என்னப்பா நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போய் இப்படி போய் பொட்டலம் கட்டிட்டீங்க. ஆமாங்க. நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 3வது T20 வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவலா இருந்ததுன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். இந்த மேட்ச் ஒரு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். அப்படிப்பட்ட சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா வேற லெவலா பவுல் பண்ணாங்கன்னு சொல்லியே ஆகணும். சவுத் ஆப்பிரிக்கா முதல்ல பேட்டிங் செஞ்சு ரொம்பவே இன்னைக்கு வந்து மோசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருந்தாங்க. நியூசிலாந்தோட அந்த பவுலிங் யூனிட்டை தாக்கு பிடிக்க முடியாமல் 20 ஓவருக்கு 136 ரன் மட்டும்தான் அவங்களால அடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லி ஆகணும். ப்ளஸ் அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து யாருமே பெரிய அளவில் ரன்ஸுங்கிறது அடிக்க முடியல. ப்ளஸ் பின்னர் வந்த பேட்டர் யாரும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா அவங்களால 136 ரன் மட்டும்தான் 20 ஓவருக்கு அடிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்டலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்பெஷலி டெவான் கான்வே, டேம் லேத்தம் 2 பேரும் ஒரு அதிரடியான ஒரு பூஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை ஈஸியாக சேஸ் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட அந்த அதிரடியை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண சுத்தமாக முடியலன்னு சொல்லி ஆகணும். சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் யூனிட்டை சும்மா சுக்குநூறாக நாலாபுரமும் சிதைக்க ஆரம்பித்தாங்க. பவுண்ட்ரி சிக்ஸர்னு அடித்து சும்மா வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூசிலாந்து பவுலிங் யூனிட் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 16 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு அருமையான வெற்றியை பதிவு பண்ணி ப்ளஸ் இந்த சீரீஸில் இப்போ 2-1 அப்படின்னு ஒரு முன்னிலை வந்து நியூசிலாந்து அணி வந்து முன் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் எதனால சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப்ங்கிறது சுத்தமாக அமைக்கவே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்தவங்க எல்லாரும் வந்தாங்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்தவங்க ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சுட்டு அவங்க பாட்டு ஃபெயிலியர் நின்று திரும்பிகிட்டே இருந்தாங்க. வந்தவங்க யாராவது ஒருத்தராவது சரி ஒரு 2 பேரும் ஒரு டீசெண்டான ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறது அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி சவுத் ஆப்பிரிக்கா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்கோருங்கிறது அடிச்சிருக்காது. சவுத் ஆப்பிரிக்கா தோல்விக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஒரு சரியான ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் அமையாதுன்னு சொல்லி ஆகணும். நியூசிலாந்து இன்றைக்கி வெற்றி பெற்றதுக்கான முக்கியமான காரணம் அவங்கள்ட்ட இன்றைக்கி ஒரு மிரட்டலான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தரமான ஒரு அதிரடியான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இங்கே வெளிப்படுத்தினால வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து ஒரு அருமையான வெற்றியை பெற்றிருக்காங்க. இப்போ சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1-1 வச்சுருந்தாங்க. இப்போ நியூசிலாந்து ஜெயிச்சனால சீரீஸில் இந்த 5 T20 மேட்ச்சில் வந்து சீரீஸில் 2-1 இப்போ வந்து நியூசிலாந்து அணி முன்னிலை வைக்கிறாங்க. ப்ளஸ் இந்த தொடர் நியூசிலாந்து அணி ஜெயிப்பாங்களா இல்லை அடுத்த மேட்ச் கம்பேக் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா மறுபடியும் சீரீஸை ஈக்குவல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு யாரும் இப்போ பெரிய அளவில் வியூஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ப்ளஸ் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இனி கொஞ்ச நாளில் IPL ஸ்டார்ட் ஆக போது நம்ம வேறு லெவலாக கம்பேக் மரண மாதம் இருக்க போது நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.